இந்த ஐப்பசி மாதம் ஒரு ராசி பலனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பரமத்தி வேலுடன் சந்திரன். அதாவது இந்த ராசி பலன் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக கொடுத்து கொண்டு மாதம் தமிழ் மாத ராசி பலனை கொடுத்து கொண்டு சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இதுக்கு நல்ல ஒரு ஆதரவையும் அளித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இது நல்ல ஒரு கருத்து போய் சேர்கிறது என்பது மன திருப்தி எனக்கு இருக்கிறதுனால இந்த மாத ராசி பலனை தவறாமல் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் இது கேட்டு ஒரு பயனளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஐப்பசி மாதம் முதல் ராசி வரக்கூடியது மேச ராசிங்க. இந்த மேச ராசிக்கு ஐப்பசி மாதம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. இப்போ மேசத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் ஃபுல்லாக எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் துலா ராசியில் இருக்கார். அதுக்கு மேலே அவரோட சொந்த வீடான விருச்சக ராசிக்கு போகிறார். அப்போ செவ்வாய்க்கு பலம் அதிகம், அதாவது அவரோட சொந்த வீட்டில் இருந்தால் பலம் அதிகம். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு குருவும் 4ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துக்கு ஆதிசாரமாக பயிற்சி ஆகிறார். குருவும் பயிற்சி, அது ஐப்பசி 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். குரு 4ல் இருக்கார். பாக்கியாதிபதி 4ல் இருப்பது ஒரு நல்லது, அதிர்ஷ்டம். அதாவது எது மூலியமா அதிர்ஷ்டம்? உங்களுக்கு சொந்தம், சொத்து, வாகனம் இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு உங்களுக்கு ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஐப்பசியில் 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதனால மறைமுகத்தினால், அதாவது உங்களோட ஏதாச்சும் ஒரு நீங்கள் போட்டிருக்கிற ஒரு பணம் வெகு நாள் வராமல் இருக்குது, வெகு நாள் ஒரு பிரச்சனை தீராமல் இருக்குது, அதாவது சொந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் தீராமல் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அது தீர்க்கக்கூடிய அமைப்பும் தீர்வாகக்கூடிய அமைப்பும் உங்கள் ராசிக்கு உருவாகிறது நண்பர்களே. அதனால் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் பூர்வ புண்ணியத்தினோட பலம் அங்கே 7ஆம் இடத்துல போய் குறைகிறது. அதனால் குழந்தைகள் வழியில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வழியில் ஒரு செலவை அதிகமாக கொடுக்கும், பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். வெளியூர் பொது இடத்துலலாம் குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. அவங்கள நம்பி நீங்கள் விட்டுட்டு போயிட வேண்டாங்க, கவனத்துடன் இருக்கணும், நல்லதுங்க. அடுத்தது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் சந்திரன் கேதுவும் இருக்கிறாங்க, அது ரொம்ப நல்லது தாங்க. ஆன்மீக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை தரும். 12ஆம் இடத்துல சனி இருக்காங்க. மேசராசிக்காரங்க விரை சனி வேறு நடந்துட்டு இருக்குது. அப்போ விரயங்கள் நம்மளை கைமீறி செலவாகிட்டு இருக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு குரு 4ல் இருக்கார். அப்போ ஏதாச்சும் ஒரு சொத்து சேர்க்கை, வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது புதுசாக வாங்கலாங்கிற ஒரு தன்மை இருக்கும். இல்லாட்டி வீடு ஏதாச்சும் அமைச்சிக்கலாம், இந்த மாதிரி இடம் வாங்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அசையா சொத்துல நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்யும்போது உங்களுக்கு விரை செலவு, இந்த மீனராசி இந்த மேசராசிக்கு உண்டான விரை செலவு மீனத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்ருப்பாரு. அதை குறைத்துக் கொள்வதற்கு சேமிப்பை பயன்படுத்துங்கள் நண்பர்களை. மேசராசிக்கு எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரயங்கள் உங்களுக்கு சேமிப்பாக வளரக்கூடிய தன்மை இருக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி.